بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد நாங்கள் குரானில் வரக்கூடிய ரப்பனாக்களை பற்றி பேசிக்கொண்டு வரோம். நேற்று ஒரு 4 துஆக்கள் நாங்கள் பாடமாக்கினீங்க. துஆக்கள் இன்றைக்கு கியாமுல் லைலுடைய குனூத்துலையும் அந்த துஆக்கள் திருப்பி வந்துச்சுது. முதலாவது துஆ ஓதினோம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இரண்டாவது துஆ ஓதினோம், ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. அதுக்கு பிறகு துஆ ஓதினோம், ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة. அதுக்கு பிறகு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ஹதீஸ்ல வந்திருக்குது, துஆன்றது இபாதத். அத்துஆஉ ஹுவல் இபாதா. ஒரு ஹதீஸ்ல இருக்குது துஆ தான் இபாதத்து. இன்னும் ஒன்று இருக்குது, இபாதத்தினுடைய மூல என்ன? கல்பு துஆன்னு சொல்லி. அப்ப ஒவ்வொரு இபாதத்துக்கும் என்ன இருக்குது? ஷரத்துகள் இருக்குது, நிபந்தனைகள். அதே மாதிரி துஆவுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. துஆ செய்யறதுக்கு முந்தி நாங்கள் பிடிக்கும். அதில் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க துஆவை பற்றி. துஆ செய்யறதுக்கு முந்தி செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது, துஆ செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது, துஆவை செஞ்சதுக்கு பிறகு செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. துஆவுக்கு முந்தி செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் செய்ய சொன்ன ஒன்றை சொல்லிட்டு துஆ கேட்கறது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை என்ன செய்யறது? செய்யறது. அதை செஞ்சுட்டு துஆ கேட்கறது. நோம்பாளிக்கு நோன்பு திறக்கும் பொழுது துஆ உண்டிக்குது. ஏனிக்கு துஆ உண்டு? அல்லாஹ் நோன்பு பிடிக்க சொன்னான், நாங்கள் நோன்பை பிடிச்சிட்டு துஆ கேட்கணும். சரிதானே? தொழுகைக்கு பிறகு துஆ இருக்குது. அதுபார சுஜூத் குர்ஆன்ல வருது. சுஜூத் தொழுகைக்கு பிறகு கேட்கிற துஆ. தொழுதுட்டு துஆ கேட்கணும். அதே மாதிரி துஆ கேட்கிறோம். தொழுகையில சொல்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக, உன்னை வணங்கிட்டு துஆ கேட்கிறோம். முதலாவது அல்லாஹ் செய்ய சொன்னதை, அல்லாஹ் செய்யும்படியாக சொன்னதை செய்யறது. செஞ்சிட்டு தான் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கும். அல்லாவுக்கு ஆக விருப்பமான செயல் வந்துட்டு அல்லாவை வணங்கி வழிபடுறது போலவே மற்றவனுக்கு உதவி செய்யறது. மற்றவனுக்கு ஹெல்ப் பண்றது. யாருக்காவது மற்றவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை எப்படி திரும்ப பார்க்கணும்? அல்லாஹ் எனக்கிட்ட என்ன என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறான். அதை விளங்குறதுக்கு எப்படி சொல்லிடும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நேரம் அப்படியே மதீனா முனவ்வராவுடைய எல்லைகளுக்கு அப்படியே போவாங்க. எங்களுக்கு தெரியும். போய்த்து பார்ப்பாங்க, மக்கள் என்ன பேசுகிறாங்க, மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு வழிப்போக்கர், ஒரு ஜெப்சி, ஒரு வழிப்போக்கர் வந்து அவருடைய ஒய்ஃபோடைய வந்து ராவு நேரம். அப்போ வந்த வழியில் அவங்களுக்கு பிரசவம் ஏற்பட்டுச்சு. அப்போ டெலிவரி. அப்போ அந்த டென்ட் உள்ளுக்கு அந்த பெண்மணி சரியான கஷ்டப்படுறா. ஒரு வயசாளி ஒரு மனிதர் வந்துட்டு டென்ட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய்த்து கேட்டாங்க, என்ன பிரச்சனை கேட்டாங்க. அவர் சொன்னார், இலைக்கா அண்ணி, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போகண்டாரு. மறுவ கேட்டாங்க, என்னப்பா சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ சொன்னார், இல்லை என் ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்சி, என் ஒய்ஃப்க்கு டெலிவரி டேட் இன்னைக்கு, அவள் டெலிவரிக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா அப்படியான்னு கேட்டு போட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா நேரே வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போய்த்து தன்னை மனைவிக்கு சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த மனைவிட்ட சொல்லல, ஒரு பொம்பளை ஒன்றுக்கு கஷ்டமாயிக்குது, அவள் பிரசவத்தில் கஷ்டப்படுறா, நாங்கள் ஹெல்ப்புக்கு போமேன்னு கூப்பிடல. ஏன்னா நாங்கள் ஹெல்ப்புக்கு போக இல்லையோ பிரசவம் என்ன செஞ்சிடும், அது டைமுக்கு முடிஞ்சிடும். அது நீங்கள் போக இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே பிரசவம் என்ன செய்ய போறல, அது டிலேயா போறல. அதே மாதிரி தான் எல்லா நல்ல விஷயம். நீங்க கண்ட்ரிபியூட் பண்ண இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு நல்ல விஷயம் என்ன செய்யறதில்ல,
உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹல்லகி ஃபீ ஹைரின் கத் சாகாஹு அல்லாஹு இலைக்கி. உன்னை தேடி வந்திருக்கிற ஒரு நலவு, அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கொள்ற ஐடியா உனக்கு கேட்டாங்க. உன்னை தேடி ஒரு நலவு வந்திருக்குது, அந்த நலவை கேபிட்டலைஸ் பண்ணிக்கொள்ற ஐடியா உனக்கு இருக்கான்னு கேட்டாங்க. யார்கிட்ட? மனைவிட்ட. எங்களை தேடி வந்திருக்கிற நலவு இது. எங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்து கவா தட்டுறாரு, ஒரு நலவு தேடி வந்திக்குது. ஒருத்தர் உதவி கேட்கிறாரு, ஒரு நலவு தேடி வந்திக்குது. ஒரு முஸ்லீம் அப்படித்தான் பார்ப்பாரு, இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என் சுவர்க்கம் இங்க இருக்குதோ தெரியாது, என் சுவர்க்கம் இங்க இருக்குதோ தெரியாது. ஹல்லகி இலா ஹைரின் கத் சாகாஹு அல்லாஹு இலைக்கி. உன்னை தேடி அல்லாஹ் உனக்கு அனுப்பி வைத்துக்கக்கூடிய அந்த நலவை கேபிட்டலைஸ் பண்ணிக்கொள்ற ஐடியா உனக்கு இருக்கான்னு கேட்டாங்க. உடனே ஆயத்தமாயிட்டாங்க போறதுக்கு. உமருடைய வைஃப் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணி எல்லாம் முடிஞ்சு புள்ள கிடைச்சிச்சுது, எல்லாம் நடந்துச்சுது. உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், மனிதனுக்கு உதவி செய்துட்டு கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பரதேசி மனிதர். மதியன்ல மிஸ்ரிலிருந்து பயந்து பயந்தவர்களாக மதியனுக்கு போய்த்திருக்கிறாங்க. அங்க 2 பொம்புளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்களும் வாழ்க்கையில் பாடம் படித்தோம். எந்த இடத்துல பிரச்சனைகளுக்கு உதவி செய்யற, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க இயலுமோ அவிடத்தில் எங்களால முடியுமான தீர்வை நாங்க கொடுக்க பார்ப்போம். எங்கள்கிட்ட இருக்கிற நோய் என்ன தெரியுமா? பிரச்சனையை கேட்டுட்டு பேய்த்திடுவோம், தீர்ப்பு கொடுக்க மாட்டோம். அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. குர்ஆன்ல சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் சொல்றான், 2 பெண்கள் வந்து தண்ணி கொடுக்கணும். அந்த 2 பெண்கள் ஓரமா நிற்கிறாங்க, ஒரு ஒதுக்குப்புறமா நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரே வைத்து கேட்டாங்க, உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் வந்தீங்க? ஃபவஜத மின் தூனிஹிம் இம்ரஅத்தைனி தஸூதான். 2 பெண்கள் ஓரமா நிற்கிறாங்க. என்ன உங்களோட பிரச்சனை, ஏன் நீங்க வந்திருக்கிறீங்க? பள்ளிக்கு வெளியே போனோம், ஆட்கள் நிற்கிறாங்க, ஏன் நீங்க ரோட்ல நிற்கிறீங்க? என்ன காரணம், என்ன பிரச்சனை, உங்களோட சிக்கல் என்ன? சிலாக்களுக்கு வெலிட் ரீசன் இருக்கும், சிலாக்கள்கிட்ட நினைக்கும் வெலிட் ரீசன். சிலாக்களுக்கு அது தொழில் செய்கிறார்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாது, தீர்வு கொடுக்க இயலா. வெலிட் ரீசன் உள்ளாக்களுக்கு சில எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். இந்த ஆயத்தோட இதை ஒப்பிட்டு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்களை பண்ணாங்க, ஓரமா நிற்கிறாங்க. எப்படி பிரச்சனை? காலமாக உங்களோட பிரச்சனை என்ன, எங்க சிக்கல் என்ன செய்தி, ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? அவங்க வெலிட் ரீசன் சொன்னாங்க. யாரு? அந்த 2 பெண்களும். அப்படியா, நல்லா பார்த்து செய்கோண்டு போகல. ஃபஸகா லஹுமா. இந்த 2 பேருக்கு உடனே தீர்ப்பு கொடுத்தாங்க, சொல்யூஷன் கொடுத்தாங்க. தண்ணி எடுத்து கொடுத்து புகட்டி எல்லாம் செஞ்சு அனுப்பிட்டாங்க. போங்க, இங்கே வேணா வாசனா போயிட்டு. அவங்க போயிட்டாங்க. இவங்க நாங்க தொழுதுட்டு துவா கேட்கறது போல, நோன்பு திறந்துட்டு துவா கேட்கறது போல, ஹஜ்ஜி செஞ்சுட்டு துவா கேட்கறது போல, சும்ம தவல்லா இலல், கலைச்சிட்டாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க. ஒரு மரத்துடைய நெல்ல போய் சாஞ்சு கொண்டு அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ் துஆவுக்கு பதில் சொன்னான். ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன் யா அபதி இஸ்தஅஜிர்ஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவிய்யுல் அமீன் கால இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தா பனதைய ஹாதைனி. இதெல்லாம் நடந்துச்சு இதுக்கு பிறகு, இந்த துஆவுக்கு பிறகு. அதனால மனுஷனுக்கு உதவி செஞ்சுட்டு துஆ கேட்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டா, சந்தர்ப்பத்தை நாங்க தேடிக்கொள்ள வேண்டி வரும். எங்களுக்கு அந்த பண்பு இல்லை. எங்களுக்கு ஓதித்தந்த உஸ்தாதுமார்கள், நாங்கள் எல்லாம் முதல காலத்திலிருந்து உஸ்தாதுமார்கள் எப்படின்னு சொன்னா, ரஹிமஹமுல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, மக்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாங்க. மதரசால மாணவர்களுடைய டாய்லெட் அவங்க கழுவுவாங்க, ராவாக்கி இப்படி துவா கேட்பாங்க. உண்ட குர்ஆனை உண்ட ஹதீஸை படிச்ச வந்த பிள்ளைகளுடைய வாஷ்ரூம் சுத்தமாக்குற பாக்கியம் கிடைச்சிக்குது. பள்ளியில டாய்லெட்டை வந்து இங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் தான் கழுகணும்ன்ற கட்டாயம் இல்லை. எங்களுக்கு என்ன செய்யணும்? கழுகேடும் இல்லையா? எங்களுக்கும் கழுகேடும், எங்களுக்கு சுத்தம் எங்களுக்கும் செய்யணும். அதை செஞ்சுட்டு துவா கேட்கணும். உன்னை பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் பாவிச்சக்கூடிய வாஷ்ரூமை நான் சுத்தம் செஞ்சுக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யும். இந்த வாஷ்ரூமை சுத்தமாக்கினது போல என்னையும் சுத்தமாக்கிறியா அல்லாஹ், அதில் கேட்கறது தானே. அதனால துஆவுடைய முதலாவது நிபந்தனை, ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு கேளும். அது இபாதத்தாக இருக்கோ மேலும் மற்றவனுக்கு என்ன ஒரு உதவியாக இருக்க வேண்டும்.
நாங்க எல்லாரும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா, யாரா என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. அல்லாஹ் யாழ்கிட்ட கேள்வி கேட்கிறேன். சரி, அப்ப நீ என்னட்ட மன்னிப்பு கேட்கிறாய், நியாயம், பிரச்சனையே இல்லை, என்னதான் கேட்கணும். நீ எத்தனை பேர் நீ மன்னிச்சிடாய்? நாங்க பாவம் செஞ்சுட்டு தவறு செஞ்சுட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நாங்க எத்தனை பேர் மன்னிச்சிருந்தாங்க? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் ஃபஅஃபு வஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்க மன்னிக்கிறது உங்களோட பாவம் மன்னிக்கப்படுறது காரணமாக, நீங்க ஒருத்தர மன்னிக்கிறது உங்களோட பாவம் மன்னிக்கப்படுறது காரணமாக. இப்ப இந்த கடைசி 10 நாளில் எங்கட பாவ மன்னிப்புக்கு மட்டும் துவா கேட்க வேணாம், வஸ்தக்ஃபிர் லஹும், யாருக்கு? மற்ற மக்களுடைய பாவத்துக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தரோட உண்மையிலே இறக்கம் நீக்குது, நான் ஒரு தவறு செய்யறேன், என்னோட நீங்க மிச்சம் இறக்கமுண்டா, ஏண்ட தவற இன்னமொத்தர்கிட்ட பேசவே இல்லை, ஏண்ட தவறை பத்தி அல்லாட்ட முறைப்பாடு செய்யணும். ஏண்ட தவற இன்னமொத்தர்கிட்ட பேசி பேசினா அதுக்கு பேர் கீபத். அதே தவற அல்லாட்ட சொல்லி துவா கேட்டா அது என்னது? துஆ. துஆ அது கீபத்தாக மாறும். அங்க பேசினா இங்க பேசினா என்ன ஆகிடும்? துஆவா போயிட்டு. அதனால வாழ்க்கையில நலவுகள் செஞ்சுட்டு துவா கேட்போம். துஆவுடைய முதலாவது நிபந்தனை ஒன்றுன்னா ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு தான் துவா கேட்போம், தொழுதுட்டு தான் துவா கேட்போம். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், ஹலப்ல இருக்கிறாங்க சிரியாவில். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கொண்டு மக்கா முக்கர்ரமா பாலைவனத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி உடமுந்தி துவா கேட்கல. அப்படிதான் குர்ஆன் சொல்லுது, உடமுந்தி துவா கேட்கல. ஹலபிக்குது, சிரியாய்க்குது, எங்கேயோ. மதீனாவுக்கு மங்கள, மதீனாவுக்கு 450 கிலோமீட்டர், மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ஹலப். அங்கிருந்து வரணும். அப்படி வந்து அந்த ரோட்ல வந்தாலும் எத்தனை கிலோமீட்டர்? 1100 கிலோமீட்டர் வரணும். 1100 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க விட்டு வாங்கன்னு சொல்லி. வைது பவ்வஅனா லி இப்ராஹீம மக்கானல் பைத், அந்த இடத்தை காட்டி கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அங்க விட்டாங்க. அங்க உடு வரைக்கும் துவா கேட்கல, விட்டுட்டு வந்தா சொன்னாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் துவா கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னதை செஞ்சிட்டு துவா கேட்கறது துவா கபூல் ஆகிறதுக்கு என்ன செய்யும்? முதலாவது ஒரு அடையாளம், ஒரு நிபந்தனை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. அப்ப நேத்து 4 துவா ஓதினோம். இன்றைக்கு அந்த 4 இன்றைக்குள்ள 4 துவா தாலிக்கு தான் கழித்தாங்க. பிஸ்மில்லாஹ். அதுல முதலாவது துவா நேத்து பாடமாக்கின ஒரு துவாவைத்தான் டபுள் பிரிண்டாவே 2 முறை பிரிண்டாவே இருக்குது. ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹாப் ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். இது சூரா ஆல இம்ரான்ல வார ஒரு துஆ. இந்த துஆவுடைய பின்புலம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலேஜை கொடுத்திருந்தான். யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். இப்ப நான் என் மகனை கண்டா இது என் மகன் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொள்றதுல எனக்கு எது டவுட்டிக்குமா? இல்லதானே? அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டா இது கடைசி நபி என்றதுல அவங்களுக்கு டவுட்டே இல்லை. ஒரு வாப்பா ஒரு மகனை அடையாளம் கண்டு கொள்றது போல கிறிஸ்தவர்கள் தன் நபியை நபியாக அடையாளம் கண்டு கொள்வாங்க. ஆனாலும் அடையாளம் கண்டதுக்கு பிறகும் அவங்க உண்மையை மறைச்சாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்றான், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா. எங்களுக்கு நேர்வழி உண்மை ஹக்கு தெரிஞ்சதுக்கு பிறகும் எங்களை என்ன செஞ்சிடாதே, பாத்திலின் பக்கம் சாய வைத்து விடாதே, உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தாக்கி தந்துடாதே. எத்தனையோ மக்களுக்கு உண்மை உண்மையாக தெரியும், ஆனா ஹிதாயத்து நசீபாகத்தின் காரணமா என்ன செய்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான். இது உண்மைன்னு தெரியும், ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை நிராகரிப்பான். இது மனுஷனுக்குள்ள பெரிய ஒரு நோய், மனுஷனுக்குள்ள பெரிய ஒரு நோய். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் புகார்ல சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினாங்க மன்னர்களுக்கு. மன்னர்கள் 3 வகையா பிரிஞ்சிட்டாங்க. மன்னர்கள் எத்தனை வகையா? நஜ்ஜாஷி மன்னனுக்கு, ஹிரக்கலுக்கு, இல்ல கைசர் கிஸ்ராவுக்கு அனுப்பினாங்க கடிதம். கிஸ்ரா என்ற மன்னனுக்கு கடிதம் அனுப்பின உடனே அந்த கடிதத்தை அப்படியே வாசிக்கவும் இல்லை. அந்த கடிதத்தை ஆரம்பத்தை வாசிக்க கோமச்சு, மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா
மலிக் கிஸ்ரான்னு சொல்லி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது இப்னு அப்துல்லா அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதிடமிருந்து கிஸ்ரான்ற மன்னனுக்கு ஏண்ட பேர் ரெண்டாவது போட்டாரு, அவருடைய பேரை முந்தி போட்டாருன்ற மதமையில கடையத்தை அப்படியே கசக்கினான். கடையத்தை கசக்கினான். அல்லாஹ்ட நபி சொன்னாங்க, மஸ்ஸக அல்லாஹு முல்கஹு கமா மஸ்ஸக ரிசாலத்தி. என்ற கடிதத்தை கசக்கினது போல அவன் ஆட்சியும் அல்லாஹ் கசக்கிடுவானான்னு சொல்லிட்டான். அதோட கூட்ட வைக்கிறான். அல்லாஹ்ட இந்த குர்ஆனை சொன்னதுமே வாழ்க்கையில குர்ஆன் எடுத்துடவங்கன்னா குர்ஆனை கசக்கிடுவாங்க. அப்படி குர்ஆன் இல்லையா? அதே ஒரு பக்கத்துக்கு அது தேவையில்லை. கல்யாணத்தில் ஆண் பெண் கலப்பிடம் வானம் அப்படி செய்யல. கல்யாணம் உண்டு. நாங்கள் அல்லாஹ்ட கட்டளைகளை கசக்கிறோம். அப்படி வட்டி எடுக்க வானம், வட்டி இல்லாம வியாபாரமா? சட்டத்தை அல்லாஹ்ட சட்டத்தை செய்வோம், அப்படியே கசக்கின்றோம். அல்லாஹ் வானமண்டத்தை நாங்க பெருமையாக செய்யக்கூடிய அர்த்தம் என்னென்றா அல்லாஹ்ட கட்டளைகள் செய்வோம், அப்படியே கசக்கின்றோம். ஹெரக்கல் மன்னனுக்கு கடிதம் பேச்சுது. அவன் கடிதத்தை பார்த்தோன்னே சரி அவன் ஏற்றுக்கொண்டான், உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டான், நம்பிட்டான். ஆனா அவனை இருக்கிற சூழல் அவனை ஏற்றுக்கொள்ள உணர்ந்த அந்த கூட்டமாக நாங்கள் அகிர்ந்து வாயினோம். எங்களுக்கு விளங்குது உண்மைன்னு சொல்லி, ஹக்குன்னு விளங்குது. ஆனா என்ன செய்யல, மூணாவது கடிதம் பேச்சு நஜ்ஜாஷி மன்னனுக்கு கடிதத்தை வாசித்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், கலிமா சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிபியான ஜனாஸா தொழுதாங்க அவருடைய மையத்துக்கு. இந்த மூணு சம்பவத்தை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபுடைய முதலாவது பாடத்திலே கொண்டு வாங்க, கிதாபுல் வஹீல கொண்டு வார். இந்த மூணு ஹதீஸ் ஏன் தெரியுமா காரணம்? வஹைக்கு முன்னால இந்த மூணு சமூகம் வைப்பாங்க. சொல்லுங்க யார் யாரு உண்டு? அப்படியே கசக்கிறவங்க. யார போல? கிஸ்ரா அப்படியே கசக்கிடுவாங்க. இன்னும் ஒரு கூட்டத்துக்கு நல்லா விளங்கும், ஆனா விளங்காத மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு விளங்கினாலும் அவங்கள சூழ இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்யறது கூட மாட்டாங்க. அவங்களுக்கு என்வாயர்மெண்ட் இல்லை, செய்ய. மூணாவது நஜ்ஜாஷி மன்னன். وَإِذَا سَمِعُوا آيَةٌ وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَيْكَ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ يَقُولُونَ رَبَّنَا آمَنَّا فَاكْتُبْنَا مَعَ الشَّاهِدِينَ. அந்த நஜ்ஜாஷியுடைய பேர்ல ஆயத்தான وَإِذَا سَمِعُوا கேட்டது மட்டும்தான், கண்ணால அப்படியே கொட்டிச்சு, ஏற்றுக்கொண்டார். இது மூணு சமூகம் இப்பாங்க. இந்த துஆ ரெண்டாவது சமூகத்துக்கு, யா அல்லாஹ் உண்மையாக விளங்கினத்துக்கு பிறகும் என்ன செய்யக்கூடாது, அந்த உண்மையை மறுத்துடக்கூடாது, உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. ஏண்டா வஹப்டா எனக்கு தந்தருள்வாயாக, எனக்கு நீ தந்தருள்வாயாக. உன்புறத்திலிருந்து ரஹ்மா, மார்க்கத்தை எடுத்து நடக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் வேணும். மார்க்கம் படிச்சிருக்கலாம் ஒருத்தருமே படிச்சு ஒருத்தருக்கு தக்வாதாரியாக மாற இயலும்டா لو كان للعلم دون التقى شرف لو كان للعلم دون التقى لو كان للعلم இல்முக்கு இருக்கவென்றிருந்தால் தூன துகா, எது தக்வா இல்லாம இல்முக்கு மட்டும் தான் சிறப்பு என்றிருந்தால் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீசு. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மிக உயர்ந்த படைப்பாக யார் இருப்பான்? ஷைத்தான். அறிவாளி, பெரிய அறிவாளி. அல்லாஹுடன் ஆகிய பண்ற அளவுக்கு அவன் அறிவிச்சு. அதனாலதான் கேட்டான், நான் மண்ணால படைக்கப்பட்ட நான், நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்டவருக்கு சஜதா செய்யணுமான்னு கேட்டு யார் கேட்டது? அறிவிச்சு, தக்குவாய்க்க. எனவே அல்லாஹ்ட்ட கேட்கணும். தக்வா ஹிதாயத்து கிடைச்சிறதும் அல்லாஹ்வுடைய அருள். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அடுத்து சொல்றோம், ரப்பனா யா அல்லாஹ், உலகத்தில் என்ன கூத்தும் எனக்கு போடேலும், எனக்கு எப்படியும் வாழையிலும், என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு எப்படியும் வாழையிலும். ஆனா நீ நாளைய கியாமத்தில் எங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாய், நாங்க எல்லாரும் ஒன்று சேரணும். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லா ரைப ஃபீஹ் லியௌமின் லா ரைப ஃபீஹ். சந்தேகமே இல்லாத ஒரு நாளையில நீ எங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாய். அந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும். அல்லாஹ்ட்ட சொல்றோம், நீ எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற நாள் ஒன்று இருக்குது யா அல்லாஹ். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் அல்லாஹ் ஒரு நாளும் மீற மாட்டான்.
அல்லாஹ்வுடைய வாக்கு நிச்சயமாக நிறைவேறும், வாக்கை நிறைவேற்றுவான். இன்னமொரு துஆ சூரா ஆல இம்ரான், அதே துஆ தான், மூணாவது துஆ. ரப்பனா, இறைவா, ஆமன்னா பிமா அன்சல்த, நீ இறக்கி வைத்த எதை இறக்கி வைத்தாயோ அதை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம். இறக்கி வைக்கப்பட்டது என்ன? குர்ஆன். இன்னா அன்சல்னா ஹு, அதை இறக்கி வைத்தோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லவும் இல்லை, இன்னா அன்சல்னாஹு. ஹூண்டான், ஏன் அல்லாஹ் ஹூண்டு சொன்னான்? குர்ஆன் இன்னா அன்சல்னல் குர்ஆன் சொல்லாம இன்னா அன்சல்னாஹு சொன்னான். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். சுப்ஹானல்லாஹ். இங்க சொல்றோம் ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த, நீ எதை இறக்கி வைத்தாயோ அதை கொண்டு நாங்கள் நம்பினோம், விசுவாசம் கொண்டோம். வத்தபஅனர் ரசூல், இந்த வேதத்தை யாருக்கு நீ கொடுத்தாயோ அந்த ரசூலை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ரெண்டு விஷயத்தை வந்துட்டா, ஒரு அமலாக மாறுறதுக்கு ஈமானும் வேணும், இத்திபாவும் வேணும். ஈமானும் வேணும், இத்திபாவும் வேணும். அதான் துஆல சொல்றோம், ஆமன்னா பிமா அன்சல்த, நீ எதை இறக்கி வைத்தாயோ அதை கொண்டு நினைக்கிறோம், ஈமான் கொண்டோம். அடுத்தது வத்தபஅனர் ரசூல், உன்னுடைய ரசூல் சொன்னாங்க. ரெண்டுல ஒன்று செஞ்சு வேலை இல்லை, ரெண்டும் செய்யணும். ஈமானும் வேணும், இத்திபாவும் வேணும். ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த வத்தபஅனர் ரசூல் ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன், எங்களை சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நீ எங்களையும் எழுதி வைத்துக் கொள்வாயாக, எங்களை வைத்துக் கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல சேர்த்து பதிவு செய்து கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம். மூணாவது துஆ. நாலாவது முக்கியமான துஆ, இது கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் தேவையான துஆ, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் தேவையான துஆ. இந்த துஆவுடைய கபூலியத் இல்லாத்தினால என்ன மன்னிச்சுக்கோங்க சொல்றதுக்கு, எத்தனையோ பேருக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை இந்த துஆ இல்லாத்தினால. எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை இந்த துஆ இல்லாத்தினால. எத்தனையோ பேருக்கு குடும்பம் இல்லை இந்த துஆ இல்லாத்தினால. ரப்பனா என்ன அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், யா அல்லாஹ் எங்கள் மீது பொறுமையை பொழிந்து விடுவாயாக. மழை பெய்கிறது போல் என்ன வேணும்? என்ன வேணும்? பொறுமை வேணும். மழை பெய்வது போல பொறுமை வேணும். உலகத்துல பொறுமையை போல மருந்து வேறொன்றுமே கிடையாது. கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் ஆகுவாங்க, 5 வருஷத்தே புறகேள்வாங்க, அப்பா டிவோர்ஸ் ஆனீங்க சொல்லி பொறுமையை இழந்துட்டோம்னுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இப்படி இருக்க மாட்டா இல்லையா, நல்லா எந்திப்போம் இல்லையா. நாங்க அவசரப்பட்டுட்டோம், பொறுமையை இழந்துட்டோம் என்று வருத்தப்படுறவங்க 95% எழுதி வச்சவங்க. பொறுமை இல்லை, பிள்ளைக்கு வாப்ப இல்லை, வாப்பாக்கு புள்ள இல்லை. எதால சொல்லுங்க? பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. எனக்கு வயசு 57, என் மகன் 20 வயசு. வாப்ப நான் நினைக்கிறேன் 20 வயசு மகன் என் 57 வயசுடைய மெச்சூரிட்டி யார்த்திக்கணும். ஆனா வாப்பக்கு தெரிய வாப்பட 20 வயசுல வாப்ப எப்படி இருந்தாருன்னு சொல்லி நிச்சயமா ஒப்பிட்டு பார்த்தா வாப்பட 20 வயசுல இருந்ததை விட அவர் எப்படி இருப்பாரு? அவர் நல்லா தானே இருப்பாரு, அதோட நல்ல மாதிரி. இந்த துஆவை எல்லாரும் கேளும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன். அல்லாஹ் தண்ணி ஊத்துற மாதிரி பூச்செடிக்கு எங்களுக்கு பொறுமையை ஊத்தி அல்லாஹ் பொறுமையை பொழிஞ்சுடு எங்கட பேர், எங்கட வாழ்க்கை. பொறுமைசாலிகள் நிஅமல் அப்து. என்ன ஆயத்து? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து ஆயத்துன்னா நேத்தோ நீங்க இதுல சாதுல இன்னா வஜத்னாஹு சாபிரன். அல்லாஹ்வே சொல்றான், நாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுமையாளியாக பெற்றுக்கொண்டோம். ஒன்றுமில்ல, எல்லாருமே போய்த்தாங்க. சொத்தும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, மனைவியும் இல்ல, மனைவி மட்டும் நிற்கிற, வேற ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் போய்த்தாங்க. அப்பே சொன்னாங்க ஒன்று நல்லா தரைக்கிறேன், நல்லா தரைக்கிறேன், சந்தோஷமாய்க்கிறேன். சபுர் சபுர் சபருண்டா என்ன சொல்லுவோம்? சபருண்டா என்ன? சபருண்டா என்ன? என்ன ஹாஜர் சபருண்டா? எல்லாம் சொல்லுவாங்க சபுராயிருங்க சபுராயிருங்க. சபருண்டா என்ன? பொறுத்துக்கொள்றது. என்ன பொறுத்துக்கொள்றேன்னு என்ன? சபுராய்க்கிறதா என்ன சொல்லுவோம்? சபுராய்க்கிறது என்ன? பெஸ்ட்டுக்கே பொறுமைக்கிறதா? சபுருன்னு உங்களோட மகன் கேட்கிறாரு, ஹசரத் இன்றைக்கு ஜும்மால சபுர் சபுர் சபுருன்னு சொன்னார். பாப்பா சபுருண்டா என்னோட யார்கிட்ட கேட்டார்? யாரு கேட்டார்? உங்களோட மகன் உங்கள்கிட்ட கேட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? சபுருண்டா. அவருக்கு நீங்க சபுராணி சொல்வீங்களா? யாருக்கு? அவருக்கு மகனுக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சபுர்? எந்த விஷயத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ அவ்வளவு நேரம் கொடுக்கறதுக்கு பேர் என்ன? சபுர். ஒரு பூ ஒன்று வந்திருக்கு மாங்க மரத்துல,
இதை மாங்கவாக தின்னணும்னா எவ்வளவு காலம் கொடுக்கணும்? சபர் செய்யுங்க. அது பூ எதா மாறணும்? சின்ன ஒரு காயா மாறி அது வளர்ந்து அதுல கலர் வந்து அது பழுத்து அதெல்லாம் நடக்கும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? பூவெடுத்து நீங்க தின்ன போனா அது மாங்க அல்லது. எதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ என்ன செய்யணும் சொல்லுங்களேன். இன்னைக்கு 21 ஒருத்தருக்கு அல்ல 20 போறதுக்கு பேரெல்லாம் பதிவு செஞ்சார், எல்லாம் செஞ்சார். இப்படி பார்த்தா 20 நோம்பு பிடிச்சி தூங்கினாரு. 12 மணி கிளம்ப கூட நல்லா காயுது. டாக்டர்கிட்ட போனாரு. டாக்டர் ஏத்திக்காக போகணும். எப்படி சரி மாங்கு செல்ல முந்தி என்ன செய்யணும்? இது இந்த நோயை குணமாக்கணும். டாக்டர் சொல்லுவார், சொல்லுவோம் உங்களுடைய ஏத்திக்காக டாக்டர் கேட்க மாட்டாரு. நீங்க பள்ளி போனா அவரு கேட்பாரு வந்து எத்தனை நாள் கேட்பாரு. இது வந்து இப்ப லோஹரு தான் வந்துச்சுன்னு வாரு. நீங்க பேசாம வீட்டுல போய் தெரியுங்க 3 நாள் பேர் வாங்க பார்ப்போம். யாரை பார்த்து சொல்லி போச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வந்தா விருந்தாளி வந்துட்டு போறதுக்கு எத்தனை நாள் வேணும்? 3 நாள் வேணும் தானே. எதையுமே காய்ச்சலை கூட அவசரம் அனுப்பணும். அதுக்குரிய நேரத்தை கொடுங்கோ. அதுல பொறுமையா இருங்கோ. எங்கட வாழ்க்கையில இந்த பொறுமை என்ற மருந்து இல்லாத்தினால, பொறுமை என்பது இல்லாத்தினால இழந்தவைகள் கூட்டாளிக்கு கூட்டாளி இல்ல, வாப்பக்கு மகன் இல்ல, மகனுக்கு வாப்ப இல்ல, கணவனுக்கு மனைவி இல்ல, சொந்தக்காராக்கள் இல்ல, நான தம்பி இல்ல. சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஹயாத்து மௌத்துக்கு வாழணும்னு போனாச்சு. இப்ப பிரச்சனை முடிஞ்சு எது மிச்சம்? ஹயாத்து மௌத்துக்கு வானம் என்ற வார்த்தைகள் மிச்சம். இப்ப போகலாம். பிரச்சனை முடிஞ்சிக்கும். ரப்பனா ஃபிர்க அலை நல்ல அர்த்தம் விளங்கி ஓதுங்க இந்த துஆவை. எனக்கு சொல்றேன் ரப்பனா ஃபிர்க அலைனா ஸப்ரன், யா அல்லாஹ் பொறுமையை கொண்டு மழை பெய்யுற மாதிரி கொட்ட வச்சிடுமே. அடுத்தது வஸப்பித் அக்தாமனா, நாங்கள் எடுத்திருக்கிற முடிவில் எங்களை செய் உறுதியா வச்சிடு யா அல்லாஹ். வன்சுர்னா, அந்த உறுதியாக இருக்கிறதுக்கு நீ என்ன செய் உன் உதவி செய்வேன் யா அல்லாஹ். வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், உன்னை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவியும் செய்வாயா. சில இங்க காஃபிர்ன்றது காஃபிர் அல்ல, அந்த காஃபிர் மட்டுமல்ல. இப்படி பொறுமை காத்து கொண்டிருந்தா நல்லா தான் நீக்கும் என்றதும் என்ன குஃப்ரு தான். இப்படி பொறுமை காத்தா நல்லா தான் நீக்கும் என்று ஒருத்தர் சொல்லுவார். அப்படியாக்க வருவாங்க. அவங்கள யார் தெரியுமா? மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அவங்கள மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஒட்டு வேலையை பாருன்னுவாங்க. சில கட்டங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட சில வார்த்தைகளால வார விளைவுகள் பெரும் விளைவு வரும். நாங்க தௌபா செஞ்சிடுவோம், ஆனா எங்களோட வார்த்தைகளை வச்சு மக்கள் வாழுவாங்க. இந்த உலகத்துல இந்த ஷியா சுன்னி பிரச்சனை எல்லாம் வீக்குதானே. இந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் எங்க தெரியுமா? ஒரு வார்த்தை தானே. இந்த வார்த்தையை சொன்னவரும் ரிக்ரெட் பண்ணிட்டாரு, வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டுச்சோ அவன் ரிக்ரெட் பண்ணிட்டான். ஆனா என்னாச்சு? அந்த வார்த்தையை வச்சு கூதல் காய்கிற சமூகம் இன்று வரைக்கும் கூதல் காய்கிற. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விஷயத்துல படுதூறு சொல்லப்பட்டுச்சு. சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபியுடன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இராத்தரிச்சாங்க என்ற ஒரு படுதூறு சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தாங்க. இது எங்களுக்கு பொறுமை. 29 நாள் பொறுமை காத்தாங்க. முழு மதீனாவும் பேசுது, முழு பேரும் பேசுறாங்க. செய்தி காத்துல போற மாதிரி போகுது. அப்ப வாட்ஸ்அப் பண்ணி மீக்கல்ல, செய்தி பறக்குது சும்மா. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸன். சுப்ஹானல்லாஹ், எங்கட குடும்பத்தில் இப்படி நடந்தா நாங்க எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்கு என்னைக்கு எங்களுக்கு ஒரு பொறுமை. அல்லாஹ் காப்பாத்துவான். 29 நாள் முழு பேரும் பேசுறாங்க. பத்ருடைய சஹாபாக்களும் பேசுறாங்க, குடும்பம் பேசுது. அபூபக்கருடைய குடும்பம் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை ஐக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டம் வந்து பொறுமையை அவங்களும் விளந்துட்டாங்க. இப்ப அதோட இதுண்டு என்ன அடுத்த கட்டத்தை நோக்கி நகன்றாங்க. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் மஷூரா பண்ணுவோம். குடும்பத்தில் மஷூரா பண்ணக்குள்ள 2 மருமகன் மாட்டே போனாங்க. 2 மருமகன்மார். ஏன் மகன்மார் யாரும் இல்லை, மருமகன் நினைக்கிறாங்க. யார் ஒரு மருமான பேர் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன உடனே அவங்க சொன்னாங்க, இது உங்களுடைய மாமியுடைய பிரச்சனை. நீங்க பகலைக்கு சண்டை பிடிப்பீங்க, ராமக்கு என்ன செய்வீங்க, சேர்ந்து கொள்வீங்க. இது 2 விட்டுடுங்க வாப்ப, நான் இதுல தலை போட விரும்பலைன்னாங்க. இது ஒரு உசூல். இத குடும்பத்தில் 2 பேர் தாத்தா நானா மச்சனும் சண்டை பிடிச்சு நீங்க நிச்சயமா தலையை போட்டு கொண்டு
ராவைக்கு மச்சனும் தம்பி தாத்தா சேர்ந்து கொள்வாங்க. நீங்க தான் எங்கே கேட்கும்? ரோட்ல கேட்கும். இது உஸ்மான் சொல்லிட்டாங்க, குடும்பத்தாக்கள் சண்டை பிடிக்கக்குள்ள நீங்க போய் தலையை போட்டுக்கொண்டு வா. அழுகதி அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஆயிஷா சித்திகாவின் மீது கடுகு மணி அளவும் சந்தேகம் இருக்க இல்லை யாருக்கு. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி, நீங்க இந்த விஷயத்தில் இவ்வளோ பெரிய மண்டமாறிக்கொண்டு தலையடிச்சு கொண்டு ஈக்கணுமா, ஆயிஷாவை விட்டா வேற பெண்கள் இல்லையான்னு கேட்டாங்க. அவர் கேட்டது நாங்களே கேட்கிற மாதிரி என்னத்துக்கு அப்பா இதை வச்சுக்கொண்டு மண்டமாரி விட்டு வேலையை பார்த்துட்டு வேலையை பாரு, என்ன பொண்ணா இல்ல கேட்கிறா இல்லையா? அப்படி எங்கட கூட்டாளி மார்ட்ட கேட்கிறா இல்லையா? அப்படி சொல்லுவோமோ. ஒருத்தர் வந்து 1 மாசமா எதனால எப்ப வந்தாலும் பள்ளிக்கு வந்தா சரியான பிரச்சனை மச்சான், சரியான பிரச்சனை, இப்படி இருக்குது சொன்னா நாங்க என்ன சொல்றோம்? இப்ப இதை விட்டு வேலையை பாரு, இதுக்கு இவ்வளவு மண்ட மாறணுமா? ஏன் முடிச்சா இடமில் நாங்க கஷுவலாக எத்தனையோ பேரை சொல்லிக்கிறோம். அப்படி இதைத்தான் சொன்னாங்க. யாரு அலையத்தான். இந்த வார்த்தை நபிக்கு விருப்பம் இல்லை. இப்படி எதிர்பார்க்கல. அடியில இருந்து பின்னால் அதற்கு பண்ணாங்க, ஆயுதத்துக்கு மன்னிச்சுட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையை வச்சு கூதல் காயிற சமூகம் இன்று வரைக்கும் என்ன செய்றாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிச்ச அடிகள் மங்கும், சொன்ன வார்த்தைகள் என்ன செய்யாது, மங்காது. அதை வச்சு வாழுவாங்க. இங்கிருந்தான் வந்து ஷியாட ஆரம்பம் இங்கிருந்தான். இது சோடிக்கிறது, சோடிச்சு சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட எப்பயுமே கேட்கணும். ஆனா உமர்கிட்ட போனாங்க, ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, மாமாட்ட போனாங்க. மருமகன்மார் 2 பேருட பதில் அவ்வளோ அழகா படல. மாமாட்ட போனாங்க. யார் மாமா? அவர் எடுத்தோன்னு கேட்டாரு நபியை பார்த்து, இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு யாரு? நீங்க கல்யாணம் முடிக்க உங்களோட விருப்பத்திலே அல்லாஹ் ஏற்பாட்டிலையா? அல்லாஹ் நிப்பாட்டு தானே. பின்ன அல்லாஹ் அவங்களுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் முடிச்சு தருவாங்கன்னு கேட்டாங்க. சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். சுபஹானஹூன்னு சொல்லவும் இல்லை, சுபஹானஹூன்னு சொல்லல, சுபஹானக் நீ ரொம்ப தூய்மையானவன், ஹாதா புஹ்தானுன் அதீம். இது பகிரங்கமான இட்டுக்கட்டுனாங்க. ஒரு வார்த்தை அமைச்சம் இல்லை. இந்த வார்த்தைக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன தெரியுமா? யாருக்கு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ரொம்ப அமைச்சுவாங்க. என்ன ஆயத்து? சூரத்துல் லைல்ல வர ஆயத்துன்னா, சூரத்துல் லைல் ஒரு ஆயத்து வரும். வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. எனக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்களோ அந்த உதவிக்கு நான் பிரதிவாரம் செஞ்சுட்டு தான் மொத்தம் சொல்லுது. வமா லி அஹதின் இந்தனா மின் நிஅமத்தின் துஜ்ஸா. நாங்க நாளை கியாமத்தில் கடனாளி யாருக்குமே இல்லை. நான் அவ்வளவு சலாம் சொன்னேன், நீங்க பதில் சொல்ல இல்லைன்னா அந்த சலாம் எனக்கு கியாமத்தில் நீங்க கடன் எனக்கு, கியாமத்தில் கடன். நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன், நீங்க ஜஸாக்கல்லா சொல்லல, நீங்க கடன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை எனக்கு இப்படிப்பட்ட இவரோட இது செஞ்சாரு, இதை கொடுக்கணும் திருப்பி. இதுக்கு இவருக்கு என்ன சரி கொடுக்கணும்? ஏண்டா அதுக்கு கொடுத்த இடம்தான் உமருடைய கபர். ஆயிஷாரே ஊட்டுள்ளுக்கு சொன்னாங்க, இந்த கபரை கொடுக்கிறேன் யாருக்கு? உமருக்கு. ஏன்னா உமருக்கு நான் கடன் இல்லா போயிட்டு என்ன, இந்த இடத்துல தூங்கி கியாமத்துல கடனாளியாக வாழ்றதை விடவும் இந்த இடத்தை கொடுத்துட்டு கியாமத்துல கடன் இல்லாமிக்கிறேன்னா சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த ஆயத்து இந்த துஆ ரொம்ப தேவை, எனக்கும் தேவை. நீங்க எனக்கும் துஆ செய்யுங்க. ரப்பனா ஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா. சப்பித் அக்தாமனாவுக்கு இன்னொரு குர்ஆன் ஆயத்து மீக்குது. என்ன ஆயத்து? வலவ் அன்னஹும் ஃபஅலு மா யூஅதுன பிஹி லகான கைரன் லஹும் வ அஸத்த தஸ்பீத். சொல்லப்பட்டதை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் கவுலு சாபித்துக்கு. என்ன அது? உறுதியா நிக்கிறதுக்கு. தொழுதோம். ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு ஷேக் எடுத்து சொன்னாரு, நான் எப்பயுமே ஜிக்ரு செய்கிறேன், அல்லாஹ் 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 ஜிக்ரு செய்கிறேன். ஆனா எனக்கு அந்த என்ன சொல்றது, முழு என் கன்சன்ட்ரேஷன் முழுக்க எதுல போகுதில்லை. எதுல? அந்த ஜிக்ர்ல. நாங்க தொலைக்குள்ளே சொல்லுவோம் இல்லையா, தக்பீர் கட்டுறேன், நாலு வந்த கன்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வருது இல்லை. அவர் சொன்னாரு, அந்த ஷேக் சொன்னாராம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த ஷேக் சொன்னாராம் அந்த அவருடைய முரீதுக்கு, நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்,
உன்னை நாக்கையாவது அல்லாஹ் அல்லான்னு சொல்ல வச்சிருக்கிறானே, அதுக்கு முதல்ல சுக்ரு செய்ய. எதுக்கு? நாவையாவது அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல வச்சிட்டானே, அதுக்கு நீ முதலாவது சுக்ரு செய்ய. உன் உள்ளம் பள்ளி உள்ளுக்கு வர இல்லை. எது வந்துட்டு? பள்ளி உள்ளுக்கு பொடி வந்துட்டு. அதுக்கு சுக்ரு செய்ய முதலாவது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த மொத்தம் 7 துவா இப்ப பாடமா தந்தீக்குது. இன்ஷா அல்லாஹ் 7 பாடமாக்குங்கோ. சுஜூதுல ஒதுங்கோ, தொழுகைக்கு முந்தி ஒதுங்கோ, தொழுகைக்கு புறகு ஒதுங்கோ, பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில ஒதுங்கோ. எல்லாருக்கும் துவா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நான் சொன்னது போல இந்த வாயை சரியா பயன்படுத்துறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா கேட்போம். அதுக்கு துவா கழிக்குது. இன்ஷா அல்லாஹ் வாய் சரியா பயன்படுத்தப்பட்டால் அதிகமான பிரச்சனைகள் என்ன செய்யணும்? எங்களுக்கு விடுபட்டுக் கொள்ள ஏலும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.